குடிச்சிட்டு கிச்சிட்டு வண்டி எங்கேயாவது தார வாத்துட்டியா? முழிக்கிறத பாத்தியா? ஆமா, உன் மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? வண்டி ரிப்பேர் ஆனதுக்கு ஏன் இந்த மொழி முழிக்கிற? மாப்ள கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு மாப்ள. அது வந்து கையில ஆடா நீ வேற மாப்ள, எதுக்கு எடுத்தாலும் மென்னு மென்னு முழிக்கிட்டு. அம்மாடி வண்டி ரிப்பேர் ஆனதுக்காக மாப்ள ஒன்றும் முழிக்கல, அதுக்கு செலவு பண்ணுமில்ல அதை நினைச்சு முழிக்கிறா அப்படி இல்ல மாப்ள? ஆமாமா ஆமாப்பா. இவ்வளோ சொல்லி ஆத்தாளுக்கு மகளுக்கு சந்தேகம் போல. மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சவாரி ஓடி சம்பாரிச்ச காசை இப்படி ஒரே நாள்ல செலவு பண்ணா வருத்தம் இருக்காதா? மாப்ள மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்காது மாப்ள, எனக்கே சந்தேகம் வருது. மாப்பிளைக்கு பிஞ்சு மூஞ்சி ஆச்சா, அதான் கஷ்டம் ஆகாம இப்படி வாடி போயிருக்குது. இந்த பாரா, அந்த வண்டி இருந்தாதான் உனக்கு மரியாதை. அது இல்லைன்னா இந்த ஊர் உலகத்துல எவனுமே உன்னை மதிக்க மாட்டான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி வண்டியை கொண்டு வர வழியை பாரு. யோ சொட்ட, வயசுல பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிய. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறானே, அது தப்புன்னு எடுத்து சொல்ல மாட்டியா? அம்மா, மாப்பிளைக்கு டெய்லி அறிவுரை சொல்லி சொல்லி அருவா மாதிரி கூரா இருந்த என் நாக்கு அப்படியே மலங்கி போச்சுமா. இங்க பாரு. அத்த குட்ரி. அக்கா, கண்டிப்பா இந்த 2 நாள்ல வண்டி வந்துடும். ஆமாம்மா, இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா வண்டி வரும். 2 நாள்ல வண்டி வரலன்னா அப்ப இருக்கு உங்க 2 பேருக்கும். அப்பா, சித்த மருத்துவம் வந்துடுச்சு. என் பொண்ணுக்கு பேச்சு வரப்போகுது. வா சித்தா, வா வா. உனக்காக தான் நாங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். என்னம்மா, எங்க மாயாவுக்கு திரும்ப பேச்சு வர மாதிரி மாத்து மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேம்மா. ஏமா, சட்டை புட்டன்னு என்கிட்ட கொடுங்க. ஒரு வாய் முழுங்க வச்சு 2 வார்த்தை பேச வைப்பல்ல. மருந்த என் கையால தொடக்கூடாதான். உங்களையே கொடுக்க சொல்றா. நீங்களே கொடுங்கம்மா. கொடுக்கறேம்மா. உன்னை குணமாக்கறதுக்கு தான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். அம்மா, என் பொண்ணுக்கு உடனே குரல் வந்துரும்ல? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இது உடனே எடுத்து வாயில போடுற மருந்து இல்ல. அம்மனுக்காக 3 நாள் விரதம் இருந்து மாயா குணமாகணும்னு ஜெபிச்சு செஞ்ச மூலிகை. இத பூஜை அறையில வச்சு மந்திரம் ஜெபிச்சு அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து சாப்பிட முடியும். ஓ, இவ்ளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? அம்மா, உங்க வைத்தியத்தை நாங்க நம்புறோம். இந்த மருந்து சாப்பிட்டா கண்டிப்பா பேச்சு வந்துரும்ல? இல்ல, நாங்க அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணிட்டோம். மாயாக்கு மட்டும் பேச்சு வரல, நாங்க நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்லேயே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்க வைத்தியத்துக்கும் தான் அவமானம். உங்க மருந்தெல்லாம் எப்படி வந்துச்சுப்பா? 4000 வருஷமா மனித இனத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது சித்த வைத்தியம்தான். ஆகுற வேலையை பாரு சித்தம். உன் பெருமை பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமே. ஏற்கனவே நீ என்ன இவகிட்ட வம்புல மாட்டி விட்டு போயிட்ட. இப்ப இந்த மருந்து சாப்பிட்டோம் இவளுக்கு குரல் வரலனா நீ போயிடுவ. ஆனா இவ என்ன ஓரமா வச்சு குத்து குத்துன்னு குத்துவான். இந்த பாரு, இவளுக்கு குரல் வரலனா கூட பரவாயில்ல, முதல்ல என்ன. டேய், இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான்டா. அவன் ஆளு கையிலே இங்க உட்காந்துட்டு இருக்கா. இப்ப எப்படி புயல் வீச போறது மட்டும் பார். ஃபாலோ மீ. கயல், ஒரு சின்ன அப்ளிகேஷன். என்ன சாரதி? நாங்களும் தேவும் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம். கேமா? என்ன கேம்? கோழி எப்படி இருந்தா என்ன, குழம்பு ருசியா இருக்கணும், அதுதான் இந்த கேமோட நேம். என்னது? லூசுங்க அவன், வளர்றான். கேம்னா அந்த கிறிஸ்பா இல்ல, அந்த மாதிரி. அப்படியா? அப்ப என்னையும் சேர்த்துக்கோங்களேன். நீங்க இல்லாமலா? டைம் வரும்போது நானே சொல்றேன். ஆனா இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்ன? தேவ கூப்பிட்டு 4 days to go, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏன்? ஏன்னா நாங்க சொன்னா அடிப்பேன், நீங்க சொன்னா கோவம் வந்தாலும் சிரிப்பேன். ஆனா கேம் ரூல் படி சொல்லி ஆகணுமே. எனக்காக கொஞ்சம் சொல்றல? அதனால என்ன சாரதி, கண்டிப்பா சொல்றேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதோ தேவ் வந்துட்டாரே. தேவ், இங்க வாங்க, உட்காருங்க. தேவ்,
just 4 days to go. Only 4 days. All the best. பள்ளி மூஞ்சி செத்தடா நீ. Excuse me. ஆ. ஹலோ சொல்லுங்க. பார்த்தா உங்களுக்கு இளிச்ச வாய் மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அவன்டா. பொல்லி குச்சி உடம்பு காரி. நந்துக்குட்டி நீங்க என்ன பண்ற? ஓ ஒருவேளை நான் அடிக்கிற காமெடி கவுண்டர்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆகி என்ன லவ் கிவ் பண்றியோ? ஏய் வாய் முடுறா காமெடி பீஸ். என்னடா நடக்குதுங்க? கையல் தேவுக்கு தம்ஸ் அப் சொல்றா. நீங்க என்ன அவ கூட சேர்ந்து இழுச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பாபி குட்டி, நாங்கெல்லாம் நாடோடிகள் படத்துல வர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. உனக்கும் ஃப்ரெண்டு, தேவுக்கும் ஃப்ரெண்டு. உன் காதலுக்கு பால் ஊத்துவோம், தேவ் காதல சீராட்டுவோம், கையல பாராட்டுவோம். பிரியாணி மாதிரி எல்லாத்தையும் கலவையா சேர்த்து செய்யற காமன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. ஆனா இந்த காதல் சடுகுடோட கிளைமேக்ஸ் உங்க 3 பேர் கையில தான் இருக்கு. யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அவ காதல் தான் ஜெயிக்கும். உனக்கும் ஆல் தி பெஸ்ட். 4 days to go. சீ போடா. ஓகே போறேன். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. உன் காதல் முட்டு சந்தில முடிய போறதோ இல்ல டேக் ஆஃப் போறதோ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிட போறதே. வரட்டா? கோவிந்தா 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 கோவிந்தா. ஐயோ கடவுளே, இன்னும் 4 நாள்ல தேவ என்ன புரிஞ்சுக்கான மாட்டானா? அவன் காதல் போய் என் காதல் நிஜம்னு நான் எப்படி அவனுக்கு புரிய வைப்பேன்? இல்ல, என் காதல் தோக்காது, தோக்கவும் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என் தேவ் எனக்கு தான். செல்வி, என்னம்மா இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்மா. என் சந்தோஷ் கிட்ட மாத்தி மாத்தி பேசி ஏமாத்தின அந்த வாயை நீங்க அடைச்சிங்க பாருங்க. அப்ப எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கே, நான் இத்தனை நாள் மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கிற ரணத்து மேல மருந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. இவங்க எல்லாம் அரக்கர்கள்மா. அன்பு வழி இவங்களுக்கு சரிப்பட்டு வராது. எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. சாந்த சொரூபமா இருந்த உன்னை ருத்ர சொரூபமா மாத்தினாங்கல்ல, அவங்கள எதிர்க்கிற நோக்கத்துல நீ உன்னோட அன்பையும் கரிசனத்தையும் இழந்துராத. நீ ஒரு தாய், அதை மறந்துடாத. உன் குழந்தைதான் உனக்கு முக்கியம். அதுக்காகத்தான் உனக்காக நான் ஒவ்வொரு முறையும் பல ஆரோக்கியமான இயற்கை உணவுகளை எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. இத 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுமா. குழந்தைக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். என்ன செல்வி, ஏன் இப்படி பாக்குற? இது எனக்கு வேணுமா? இது ஏம்மா உனக்கு? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதே வேரொலிக்கு லேகியத்தை தானே அவங்க எனக்கு கொடுத்தது. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? செல்வி, உனக்கு மாயா இத கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் போலி லேகியத்தை நான் கொடுத்தேன். இது நிஜமானதுமா. ஒரு அப்பாவி பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப நான் யாருமா? நான் அப்பாவி இல்லையா? இந்த வீட்ல எனக்கு என்னென்ன கொடுமை நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாதாமா? போ மாப்ள.